ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு சீரியல் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரேமவா பார்க்கலாம் வாங்க. வீட்டில் வந்து பேசிட்டு இருக்காங்க. நான் பண்ண தப்பு தான், நான் அப்படி பண்ணியிருக்க கூடாது. ரேவதியை கை நீட்டி அடிச்சுட்டேன். நான் பண்ண தப்புக்கு மன்னிப்பு கேட்குற ரேவதி அனுப்பி விடுங்கன்றாங்க. ஆனால் இந்த இடத்துல பாக்கியராஜ் என் தங்கச்சி அனுப்ப முடியாதுன்றாங்க. நீங்கள் அடித்து கொடுமைப்படுத்துறதுக்கா கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் நாங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு, என்னோட பொண்டாட்டினை அடிச்சுட்டேன், ஆனால் மனசார நான் மன்னிப்பு கேட்டு தானே கூட்டிகிட்டு போகிறவள விடலாம்ல அப்படின்றாங்க. மாமா நீங்கள் என்ன சொல்கிறீங்க மாப்பிள்ள, கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக இருந்திருக்கலாம், என்ன இருந்தாலும் நீங்க அப்படி அடிச்சிருக்க கூடாது அப்படின்ட்டு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்துதான் வந்து ரேவதியுமே வரமாட்டேன்னு சொல்லி உள்ள போயிடுவாங்க. என் தங்கச்சி ரேவதியே வரமாட்டேன்னு சொல்லி உள்ள போயிட்டு அப்புறம் என்ன கிளம்பலாம் இல்லையா அப்படின்னுவாங்க. ஒரு மாதிரி தயக்கத்தோடய தங்கராஜ் நிக்கிறாங்க. ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுவாங்க தங்கராஜ். அப்புறமா சரிங்க மாமா நான் வரேன், ரேவதி மனசு எப்ப மாறி அவ என் கூட வராளோ அப்பவே அனுப்புங்க அப்படின்ட்டாங்க. பண்ண தப்புக்கு மறுபடியும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு போறாங்க. ஆனா தங்கராஜ் ஒரு மாதிரி ஃபீல் ஆயிட்டு போனதை பார்த்துட்டு ஒரு மாதிரி ராக அப்செட்டாவே இருக்காங்க. உடனே வந்து என்ன இருந்தாலும் மாப்பிள்ள அடிச்சிருக்கவே கூடாதுங்கன்றாங்க. அதுக்கப்புறமா வந்து ஆனா மாப்பிள்ள வந்து மனசறிங்கி வந்து மன்னிப்பு கேட்டாரு, ரேவதி அனுப்பியிருக்கணுமோ, நம்ம தப்பு பண்ணிட்டோமோன்றாங்க. என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்றாங்க. இல்ல லட்சுமி, கொஞ்சம் நம்ம பொறுமையா இருந்திருக்கணும்ன்றாங்க. ஏன்னா அவரே ஒரு மனுஷனா வந்து இறங்கி வந்து மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு வந்திருக்காருன்னா நம்மளும் கொஞ்சம் அனுசரிச்சு போயிருக்கணும் போலன்றாங்க. ரேவதி அனுப்பிடலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதுக்கு மதியம் இருந்துட்டு எப்படி அனுப்பிடுங்க, இதோட 2வது டைம் கை நீட்டி அடிச்சிருக்காங்க, ஆனா ஒவ்வொரு டைமும் அவர் மன்னிப்பு கேட்பாரு, நீங்க அமுச்சு விட்டுருவீங்களான்றாங்க. என்ன பேசுறீங்க அப்படின்ட்டுலாம் மதி பேசுறாங்க. நீ ஒன்றும் பேசாதமா அப்படின்ற ராகவ் சொல்றாங்க. எனக்கு என்னவோ மாப்பிள்ளை கூட ரேவதி அனுப்புறதுதான் சம்மந்தம்னு தோணுதுன்றாங்க. மலர் இருந்துட்டு மாமா கொஞ்சம் யோசிக்கலாமே, ஏன்னா அங்க போய் அவர் வந்து மறுபடியும் ரேவதியை கஷ்டப்படுத்திக்கிட்டு தான் இருக்காரு, கொஞ்சமாச்சும் நம்ம யோசிச்சு முடிவெடுக்கலான்றாங்க. ராஜலட்சுமியுமே அவங்களுடைய ஹஸ்பண்ட் கிட்ட அதே தான் சொல்றாங்க. ஆனா ராகவ் அனுப்புற ஒரு ஐடியால தான் இருக்காங்க. ரேவதியை தங்கராஜ் வீட்டுக்கு அனுப்ப போறாங்களா இல்லையான்றதை அடுத்த வீடியோல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.